இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ், தம்பிக்கு ஷூ போட்டுவிட்டு நீயும் ரெடி ஆயிடு. அம்மாக்கு வேலை இருக்குடா. சரிம்மா. ஆதித்யா, நீ போய் சாக்ஸ் எடுத்துட்டு வா. குட் மார்னிங் தமிழ். குட் மார்னிங் பா. ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சா? ஆமாம்பா. ஆதித்யா அங்க சாக்ஸ் எடுத்துட்டு வர ரூமுக்கு போயிருக்கான்ப்பா. ஓகே சரி, இங்க உட்கார். தமிழ், எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லணும். சரிப்பா, சொல்றேன். நீங்க கேட்டு நான் சொல்லாம இருப்பேனா? தமிழ், உங்க அப்பா யாரு? ஐயோ, அப்பா ஏன் இப்படி கேக்குறாரு? இப்போ என்ன பண்றது? தமிழ், உங்ககிட்ட தான் கேக்குறேன். உங்க அப்பா யாரு? இப்ப எதுக்குப்பா இப்படி கேக்குறீங்க? இல்ல தமிழ், சூர்யான்னு ஒருத்தன் வந்தான். அவன் சொன்னதை நம்பி அவனை உங்க அப்பான்னு நினைச்சேன். ஆனா அவன் பொய் சொல்லிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான். நானும் அது தெரியாம உங்க அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அம்மா எதுவா இருந்தாலும் எங்ககிட்ட கரெக்டா சொல்லிடுவாங்க. அதனால நாங்க அந்த சூர்யாவை பத்தி கண்டுக்கவே இல்லை. நீங்க அதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்கப்பா. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னா யாரா இருந்தாலும் நம்பிடுவாங்கப்பா. நீங்களும் நம்பிட்டீங்க, அவ்வளவுதானே. நீ இந்த விஷயத்துல இவ்வளவு மெச்சூர்டா பேசுறத கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, அதெல்லாம் விடு. அப்போ உனக்கு கண்டிப்பா உன் உண்மையான அப்பா யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல? அதை மட்டும் யாருன்னு சொல்ல. ஏன் அப்பா இப்படியே கேட்டுட்டே இருக்காரு? பேசாம சொல்லிடலாமா? ஐயோ, சப்போஸ் நான் சொல்ல போறத கேட்டு அப்பாக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? தமிழ், உன் அப்பா தான் கேக்குறாருல, நீ தான் எங்க அப்பான்னு பட்டுன்னு சொல்லிரு. சட்டுன்னு பிரச்சனை தீந்துரும். தமிழ், என்ன யோசிக்கிற? நீ உங்க அம்மாவை விட நிறைய திங்க் பண்றேன்னு நினைக்கிறேன். உன் அப்பாவோட போட்டோ ஏதாவது வச்சிருக்கியா? சொல்லு தமிழ். உன் அப்பா யாருன்னு தெரியும் தானே? சொல்லு தமிழ், சொல்லு. வேண்டாம் தமிழ், சொல்லிடாத. தெரியும் தானே? தெரியும். சரி, அப்ப சொல்லு. அது வந்து சொல்லு தமிழ். நீங்க தான் என்னோட அப்பா. அப்படி சொல்லுடைய செல்ல குட்டி.